ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு மார்னிங் இந்தியாவில் லான்ச் பண்ண ஒரு சோஷியல் மீடியா சைட், த கரண்ட் ஒன்லி ஆக்டிவ் சோஷியல் மீடியா சைட் இன் இந்தியா. ஸோ லான்ச்ட் இன் இந்தியா. ஸோ த நேம் என்னன்னா பார்த்தீங்கன்னா TheFindtalk. ஸோ இதான் வந்து சோஷியல் நெட்வொர்க்கோட நேம். ஆக்சுவலா வந்து இந்த நெட்வொர்க்ல வந்து நிறைய பேர் என்ன எப்படி சைன் அப் பண்ணும், லாகின் பண்ணும், இல்லைன்னா வந்து எப்படி யூஸ் பண்ண அந்த மாதிரி நிறைய வந்து எப்படின்னு தெரியாம இருக்கு அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் என்ன ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னாங்க. பிகாஸ் எதுக்கு அப்படின்னா வந்து இந்த சோஷியல் நெட்வொர்க்கோட மெயின் மோட்டோவே என்ன, ஈஸியா வந்து பீப்புளை வந்து அதாவது வந்து ஒருத்தர் இன்னொருத்தரோட கனெக்ட் ஆக விடணும் அப்படின்ற ஒரு மோட்டோ தான். அண்ட் ஃபைன்டாக்கோட அட்வான்டேஜ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலா வந்து நம்ம யூஸ் பண்ற சோஷியல் மீடியா எல்லாத்துலயும் என்னன்னா ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயத்த வச்சு நம்மளால தேட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ உங்க ஃப்ரெண்டை வந்து நீங்க இப்போ இன்ஸ்டாகிராம்ல தேடணும் அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி நேம் இல்ல அவங்களோட பர்டிகுலர் அவங்களோட நேம் தெரிஞ்சா மட்டும் தான் அவங்களால வந்து சர்ச் பண்ண முடியும் அந்த யூசருக்கு. இல்ல அப்படின்னா அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும். இப்போ அதே வந்து இந்த ஃபைன்டாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ அந்த ஃப்ரெண்ட் வந்து உங்க கூட இப்போ காலேஜ்ல படிச்சிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க உங்க காலேஜ் நேம் கொடுத்து சர்ச் பண்ணா போதும். ஸோ காலேஜ் நேம் பேஸ் பண்ணி அந்த யூசர் வந்து ஃபைன்டாக்ல இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியா லிஸ்ட் பண்ணிடும். நீங்க வந்து அவங்க யூசர் நேம் தெரியணும், இல்ல அவங்க நேம் ஐயோ மறந்துட்டே அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்குள்ள போக வேண்டாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எப்படி அந்த ஃபைன்டாக் வெப்சைட் வந்து நம்ம யூஸ் பண்றது, அதுல நம்ம ப்ரொஃபைல வந்து எப்படி வந்து ஸோ டாப் ரேட்டட் ப்ரொஃபைலா வைக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு ஸ்மால் வீடியோ தான் அது. ஸோ வீடியோக்குள்ள போய் எப்படி அது எல்லாமே பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ வந்து கூகுள் வந்தாச்சு. ஸோ வெப்சைட் நேம் வந்து சொன்ன மாதிரியே TheFindtalk.com. ஸோ இதுதான் வந்து அந்த வெப்சைட் TheFindtalk. ஸோ இதுதான் சைன் அப் பேஜ். ஸோ இங்கே வந்து நம்ம டீடைல்ஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சைன் இன் இருக்கு. ஸோ இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன் இன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எப்படி வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு பேசிக் விஷயம் வந்து இது பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் நேம் வந்து ஜிஜோ அப்படின்ற நேமில் கிரியேட் பண்ணுறேன். யூசர் நேம் வந்து ஜிஜோ 13 அப்படின்னு கொடுத்தேன். ஸோ இமெயில் ஐடி வந்து ஐ ஜஸ்ட் நீட் இமெயில் ஐடி அவைலபிளாக இருக்கான்னு தெரியல, பாப்போம், மேபி இருக்கலாம். gmail.com. அப்புறம் வந்து பாஸ்வேர்டு. ஓகே, ஸோ இங்கே வந்து அக்கௌண்ட் டைப்னு கேட்டிருக்கு. ஸோ இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அக்கௌண்ட் டைப் என்ன இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட்னு ரெண்டு இது இருக்கும். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பிரைவேட்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபாலோவர்ஸ், அதாவது நீங்க யாரெல்லாம் அவங்க அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணலாம், அவங்க அக்கௌண்ட்டை பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் உங்களோட போஸ்டா இருக்கட்டும், உங்க அக்கௌண்ட்டோட டீடைல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு மட்டும் தான் காமிக்கும். ஸோ பப்ளிக்கா வச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபைன்டாக்கோட எந்த யூசர்ஸ் வேணாலுமே உங்க அக்கௌண்ட்டை வந்து பார்க்கலாம், உங்க அக்கௌண்ட்ல இருக்க போஸ்ட்டுக்கு லைக் பண்றது, கமெண்ட் பண்றது, எந்த இதுவும் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் பப்ளிக்காவே வைக்கேன். ஸோ ப்ரொஃபைல் இமேஜ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ப்ரொஃபைல் இமேஜ் வைக்கேன். ஸோ சைன் அப். ஸோ ஜென்ரலாக வந்து இந்த ஒரு சின்னதாக ஒரு ப்ராக்ரஸ் பாரும் நமக்கு இருக்கும். ஸோ என்னன்னா வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ரொஃபைல் சைன் அப் ஆகிட்டு இருக்கா, இல்லைனா ஜஸ்ட் சும்மா நீ இருக்குதா அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இதுக்காக இண்டிகேஷனுக்காக தான் அந்த ப்ராக்ரஸ் பார். அண்ட் ஸோ ஒன்ஸ் ஸ்டெப் முடிஞ்சிட்டு அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் பர்டிகுலர் சைன் அப் ஆகிட்டு அப்படின்னா. ஸோ ஓகே, ஸோ இதுதான் நான் சொன்ன ஃபைன்டாக் வெப்சைட். ஸோ பர்டிகுலராக வந்து இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ கொஞ்சம் போஸ்ட் இருக்குது, யூசர்ஸ் போஸ்ட் பண்ணது. அண்ட் திஸ் இஸ் த ப்ரொஃபைல். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ரொஃபைல் லோட் ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நேம், யூசர் நேம், அண்ட் இப்போ நான் எந்த போஸ்ட்டும் போடல, ஃபாலோயிங் யாரும் இல்லை, ஃபாலோவர்ஸ் யாரும் இல்லை. ஸோ 0ல இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் இன்ஃபோன்னு ஒரு டேப் இருக்குது. இதில் போய் பார்த்தோம் அப்படின்னா நேம், ஃபைன்டாக் ஐடி, இமெயில் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இது மட்டும் இல்லாமல் என்ன, இப்போ எல்லாம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ப்ரொஃபைல் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னா, அந்த எடிட் ப்ரொஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் மூட் வந்து நம்ம கரண்டாக இருக்க நம்மளோட மைண்ட் செட் என்னது அப்படின்ற மாதிரி. ஸோ கிவ் இட் ஃப்ளைங் ஹை. ஸோ யோ வெப்சைட் லிங்க் அப்படின்றது என்னன்னா, ஸோ இப்போ உங்களுக்கு என்ன பர்டிகுலராக போர்ட்ஃபோலியோவில் உங்களோட வெப்சைட் எதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே லிங்க் கொடுத்தேன் அபவுட்டில் வந்து. ஸோ நீங்கள் அதில் ஏதாவது உங்களை பற்றி ஏதாவது சின்னதாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து யூடியூபர் அப்படின்னு கொடுத்தேன். ஸோ கொடுத்துட்டு சேவ் ப்ரொஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்டேட்டஸ் ப்ரொஃபைல் அப்டேட்டட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டாக அப்டேட் ஆகிட்டு. ஸோ இது மட்டும் இல்லாமல் திருப்பி வந்து உங்கள் பர்சனல் இன்ஃபோலையும் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே நம்ம அப்டேட் பண்ண எதுவுமே ஓகே, ஏன்னா இது எல்லாமே இதில் இருக்குது.
ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து பர்சனல் டீடைல்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய டீடைல்ஸ் ஆட் பண்ணலாம். அதாவது நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, எந்த காலேஜ் படிச்சீங்க, ஸோ எந்த இப்போ கரெக்டாக தான் ஒர்க் பண்றீங்களா, ஸோ அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கு வந்து செட்டிங்ஸ் போயிட்டு, ஸோ இதில் போய் ஒர்க் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதில் போயிட்டு ஸோ ஹை ஸ்கூல் அட்டெண்டட், ஸோ இது வந்து நீங்கள் எங்கே ஹை ஸ்கூல் படிச்சீங்க அப்படின்றது, யூனிவர்சிட்டி அட்டெண்டட், ஸோ எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்க அப்படின்றது, அண்ட் கரண்ட் பொசிஷன். ஸோ செல் வந்து இப்போ ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட், இல்லை ஒர்க்கிங் பிளேஸில் வந்து ஏதாவது ஒரு பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இது போடலாம். ஸோ நான் ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டேன். ஒர்க் பிளேஸ் வந்து எதுவுமே இல்லை, ஸோ நான் அதை அப்படி பிளாங்காக விட்டுறேன். ஸோ எப்படி நான் வந்து தி ஃபைன் டாக் அப்படின்னு கொடுக்குறேன், சப்மிட். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம ப்ரொஃபைலில் போய் பார்த்தோம் அப்படின்னா பர்சனல் இன்ஃபோவில் நம்ம அங்கே அப்டேட் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே இங்கே வந்துருக்கும். ஸோ இது வந்து என்ன ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும். ஸோ இப்போ என் அக்கௌண்ட் பப்ளிக்ல இருக்கு, ஸோ நான் ஃபாலோ பண்ணலைனாலும் என்னோட அக்கௌண்ட்ல வந்து பார்த்தா அந்த டீடைல்ஸ் எல்லாமே தெரியும். பட் பர்டிகுலராக வந்து என்னோட டீடைல்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து சப்போஸ் நான் ப்ரைவேட்ல வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணுறவங்களால மட்டும்தான் டீடைல்ஸ் பார்க்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸும் நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ கான்டாக்ட் அண்ட் பேசிக் இன்ஃபோல வந்து ஜெண்டர், ஸோ டேட் ஆஃப் பர்த் நான் செட் பண்ணல இப்போதைக்கு. ஸோ அட்ரஸ், செட் சம் அட்ரஸ் அண்ட் நிக் நேம், என்ன நேம்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஆண்டன் ஜிஜோ அப்படின்னு கொடுக்கலாம். சப்மிட். ஓகே, சக்ஸஸ் அக்கௌண்ட் ஹஸ் பீன் ஆக்டிவேட்டட். ஓகே, ஸோ பர்சனல் இன்ஃபோல போய் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஓகே. ஸோ நான் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தனோ அது எல்லாமே வந்து இங்கே அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பர்டிகுலராக இதான் வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது. அண்ட் ஸோ இப்படி தான் வந்து நம்ம அக்கௌண்ட் சைன் பண்ண எல்லாமே. இப்போ பர்டிகுலராக ஏதாவது யூசர் அக்கௌண்ட் போய் பார்க்கணும் அப்படின்னா ஸோ அப்போ நம்ம சாதிக் அப்துல்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் போனோம் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் இஸ் ப்ரைவேட். ஸோ எங்கள் அக்கௌண்ட் ப்ரைவேட்டில் இருக்குது, அதனால தான் எங்கள் ஒரு போஸ்ட் போட்டுமே எனக்கு அந்த போஸ்ட் காமிக்க மாட்டேங்குது. ஸோ காமிக்காது பிகாஸ் ஏன்னா அக்கௌண்ட் ப்ரைவேட்டாக இருக்குது, அதனால வந்து எனக்கு அவங்க இது காமிக்கல. ஸோ வேணும் அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபாலோ பண்ணி ஒரு ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து எனக்கு இதாகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ கிளிக் பண்ணலாம். ஸோ வெயிட்டிங்கில் இருக்குது. ஒன்ஸ் அவங்க ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணோன்னா எனக்கு வந்து ஃபாலோயிங் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆயிரும். அண்ட் ஸோ இதில் வந்து நம்ம வழக்கமாக இது பண்ணுற மாதிரினா நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னா நம்ம லைக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பிறகு இப்போ கமெண்ட் பண்ணணும்னா அதுவும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு கமெண்ட் பண்ணுற மாதிரி தான் போஸ்ட். ஸோ கமெண்ட் இது பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா அந்த போஸ்ட்லேயே வந்து நம்ம கமெண்ட்டை டர்ன் ஆஃப் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி பேசிக் விஷயங்களும் பண்ணிக்கலாம். ஸோ இது போஸ்ட் இன்ஃபோ அண்ட் செட்டிங்ஸில் என்னன்னா ஸோ இது வந்து உங்கள் ஃபோன் நம்பர் வந்து அண்ட் ஃபோன் நம்பர் பின்கோட் அப்படின்னா நம்மளோட பின்கோட். ஸோ நமக்கு வந்து +91. ஸோ அந்த 91 +91 பின்கோட் கொடுத்துட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி கொடுத்து உங்கள் ஃபோன் நம்பரையும் இதோட லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 2 ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் மாதிரி கிட்டத்தட்ட. அண்ட் அக்கௌண்ட் என்ன கிரியேட் பண்ணீங்க அப்படின்றது ஸோ இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் சேஞ்ச் பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்றதுக்காக ஸோ பழைய பாஸ்வேர்ட் கொடுத்து நியூ பாஸ்வேர்டு இந்த இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து டீஆக்டிவேட் அக்கௌண்ட். ஸோ அதுக்கு என்ன பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் டீஆக்டிவேட் பண்ண முடியும், ஸோ எல்லாம் பண்ண முடியாது. அண்ட் போஸ்ட் ஆட் பண்ணுறதுன்னா ஸோ இதில் போயிட்டு கேப்ஷன், ஸோ என்ன கேப்ஷன் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு லொக்கேஷன் என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு ஒரு ஸோ எந்த இமேஜ் வருமோ நீங்கள் இமேஜோ வீடியோவோ இது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த போஸ்ட் அப்லோட் ஆயிரும். இந்த TheFindtalk வெப்சைட்ல உங்கள் அக்கௌண்ட் பப்ளிக்காக இருந்துச்சுன்னா அந்த போஸ்ட்டு யாராலும் பார்க்கலாம், லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். பட் அது உங்கள் போஸ்ட் ப்ரைவேட்டாக இருந்துச்சு அப்படின்றதுல என்னன்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் பப்ளிக்காக தான் நீங்கள் உங்கள் போஸ்ட்டை ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம். சில போஸ்ட்டை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அது வந்து ப்ரைவேட்டாக, ஸோ உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த போஸ்ட், அந்த பர்டிகுலர் போஸ்ட் மட்டும் காமிக்கும். ஸோ இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் யாராவது ஃபாலோ பண்ணாலோ இல்லை உங்கள் ஃபோட்டோ யாராவது லைக் பண்ணாலோ. ஸோ இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா ஜென்ரலாக வந்து நமக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் இருக்க ஒரு மேஜர் விஷயம் என்னன்னா நம்ம வந்து யாராவது ஃபாலோ பண்ணுவாங்க, நம்மளும் அவங்க ஃபாலோ பண்றாங்களேன்னு சொல்லிட்டு திருப்பி ஃபாலோ பண்ணுவோம். பட் என்னன்னா ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் அவங்க நம்ம அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடும், நம்மளுக்கு அவங்க அன்ஃபாலோ பண்ணதே நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ரொம்பவே வைரலாக நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து என்னன்னா சிலர் வந்து அவங்க அக்கௌண்ட்ல ஃபாலோவர்ஸ் ஏத்துறதுக்காக வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. பட் இதுல என்னன்னா அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா உங்க போட்டோவா இருக்கட்டும் நம்ம அக்கௌண்டா இருக்கட்டும் யாராவது ஃபாலோ பண்றாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதே டைம்ல உங்க அக்கௌண்ட் யாராவது அன்ஃபாலோ பண்ணாலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து உங்க அக்கௌண்ட் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். அதே மாதிரி போஸ்டோட லைக்கும் அந்த மாதிரி தான். உங்க போட்டோ யாராவது லைக் பண்ணியிருக்காங்க பட் ஒரு
2 days 3 days கழிச்சு அவங்க எதாவது அன்லைக் டிஸ்லைக் பண்றாங்க அப்படின்னா ஸோ அவங்க எடுத்த அவங்க லைக் ரிமூவ் பண்ணிட்டாலுமே அதுவுமே உங்க நோட்டிபிகேஷன்ல பார்ப்போம். ஸோ அதுவுமே நோட்டிபிகேஷன்ல பாப் ஆகும். இந்த மாதிரி எல்லாமே வந்து கிளியர் அண்ட் கட்டா வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும், என்ன நடக்குது உங்க அக்கௌண்ட்ல, உங்க அக்கௌண்ட் ப்ராசஸ் என்னது, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை, ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ அக்கௌண்ட்ல ஏதாவது ப்ரொஃபைல் அப்டேட் பண்றதுக்கு இங்க பண்ணிக்கலாம், நீங்க போஸ்ட் ஆட் பண்றது இங்க. ஸோ நெக்ஸ்ட் சேட் பண்றது. ஸோ த இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இதை சேட் பண்றது ரொம்பவே ஈஸி தான். ஸோ இதில் இப்போ எந்த ப்ரொஃபைல் வேணுமோ, இப்போ நான் ரஞ்சித் குமார் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த டாக் வித் மீன் இருக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படி ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது மெசேஜ் சென்ட் பண்ணோம் அப்படின்னா சென்ட் பண்ணிக்கலாம். ஹே ரஞ்சித். ஸோ ரஞ்சித்துக்கு மெசேஜ் சென்ட் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் மெசேஜ் சென்ட் ஆனால் அவங்க அந்த மெசேஜ் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் அவர் ரிப்ளை பண்ணோன்னா எனக்கு இங்கே வந்து அந்த மெசேஜ் பாப் ஆகும். ஸோ ஆக்சுவலி வந்து இந்த வெப்சைட் வந்து கம்ப்ளீட்லி ரொம்ப ஈஸி டு யூஸ். அண்ட் என்ன இதில் வந்து நீங்க இந்த சர்ச் தான் சொன்னது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து நிறைய யூசர்ஸ் இருக்காங்க. இப்போ நான் ஏன் மட்டும் சர்ச் பண்ணேன் அப்படின்னா ஸோ ஏல இருக்க எல்லா யூசர்ஸும் மேக்ஸிமம் ஏல யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த யூசர்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு கவர் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது யூஸ் ஆகுது. அண்ட் பி அப்படின்னு கொடுத்தாங்க. எனக்கு எத்தனை பேர் தெரியல, எத்தனை பேர் வந்து ஸோ காலேஜில் அப்லோட் பண்ணிருக்காங்க தேடி பார்ப்போம். ஸோ ஓகே, நான் மட்டும்தான் என்னோட ப்ரொஃபைலே அப்லோட் பண்ணியிருக்கேன் போல. ஸோ அதனால வந்து காலேஜ்லேயே யாரும் அப்லோட் பண்ணாதனால அது அப்டேட் பண்ணணும். ஸோ ப்ரொஃபைல் வந்து நம்ம இங்க எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து சர்ச்லயும் உங்க ப்ரொஃபைலுக்கு வந்து ஹையர் ரிசல்ட்ஸ் காமிக்கும். ஸோ இது என்னோட ஒரிஜினல் ப்ரொஃபைல். ஸோ இது இப்போ எப்படின்றதுக்காக செஞ்சு காமிச்சது. ஸோ இதுக்கு மேல இதுல வந்து வேற ஏதாவது டவுட், ஸோ இதுல ஏதாவது பக் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா எனக்கு மெயில் பண்ணலாம். என்னோட மெயில் வந்து ஃபைன்டாக் வெப்சைட்லயே இருக்கும். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இதுலயே வந்து கான்டாக்ட் போனீங்க அப்படின்னா இதுல என்னோட மெயில் இருக்கும். ஸோ எந்த ஒரு பக் வந்து நீங்க இந்த வெப்சைட்ல கண்டுபிடிச்சாலும் நீங்க என்ன வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த மெயிலுக்கு வந்து நீங்க எனக்கு பர்சனலா மெயில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்னோட மற்ற ஐடிஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நீங்க அதுலயும் டேரக்டா கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து இந்த ஃபைன்டாக் பத்தி கம்ப்ளீட் வியூ. ஸோ நம்ம வந்து யார் யாரோ எந்தெந்த நாட்டுல இருந்தோ செஞ்ச சோஷியல் நெட்ஒர்க்லாம் வந்து நம்ம டெவலப் பண்ணி ஸோ அவனுக்கு வந்து அவன் நெட்ஒர்க் எங்கேயோ கொண்டு போயிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் ஃபேஸ்புக்கு இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், எந்த ஒரு சோஷியல் நெட்ஒர்க்காக இருந்தாலும் ஸோ மேக்ஸிமம் யூசர்ஸ் வந்து இந்தியாவில தான் இருக்காங்க. பட் இது வந்து கம்ப்ளீட்லி மேட் இன் இந்தியா. அண்ட் ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்தியாவில் இருக்கவங்க வந்து சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி அடுத்து வேற யாராவது ட்ரை பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ பண்ணலாம், நமக்கு வந்து நம்ம நாட்டில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தாட் வரும். நம்ம ஊர்ல இருக்கவங்களே நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ நம்ம ஊர்ல இருக்கவங்க என்ன நம்ம என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இவங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துன்னா அப்போ யாரும் இந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு விஷயம் தொடங்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியே வராது. ஏன் அப்படின்னா வந்து மற்ற நாட்டுலலாம் வந்து எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் ஸ்டார்ட் பண்ண டைம்ல ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து மோர் தேன் 3000 to 10,000 யூசர்ஸ் இருந்தாங்க. காரணம் என்னன்னா ஸோ அந்த வெப்சைட் வந்து இத்தனைக்கும் ஒன்லி ஃபார் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி மட்டும் தான் டெவலப் பண்ணிருந்துச்சு ஸோ இனிஷியல் டைம்ல. பட் ஒரே நாள்லயே வந்து அவ்வளவு யூசர்ஸ் வந்தாங்க அப்படின்னா வந்து ஸோ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அந்த பையன் மார்க் படிச்ச யூனிவர்சிட்டில இருந்த எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி மட்டும் சப்போர்ட் பண்ணியே வந்து அவரை ஃபர்ஸ்ட் டேலேயே வந்து அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போனாங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்க உங்க சப்போர்ட் ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு நீங்க இதுல காசு கட்டணும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஸோ கொஞ்சம் இன்டராக்டிவா எப்படி யூஸ் பண்ண முடியும், ஸோ அதை எப்படி பெஸ்டா நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதுல வந்து நீங்க காசு கட்டியோ அந்த மாதிரி ஜென்ரலா வந்து நீங்க எவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க, எவ்வளவு டைம் இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ இதுக்காக ஒரு 5 minutes ஸோ உங்க சப்போர்ட் வந்து இந்த வெப்சைட் காமிக்கலாம். ஏன்னா வந்து இந்தியாவில் எப்படி ஒன்று ரெடி பண்ணாலும் ஏன்னா இது வந்து ஒரு கம்பெனி பேக் பண்ணியோ இல்லைன்னா வந்து 1000 to 2000 இன்ஜினியர்ஸ் வச்சு பல ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அப்பெல்லாம் ரெடி பண்ணது கிடையாது இந்த சோஷியல் நெட்வொர்க். இது கம்ப்ளீட்டா வந்து ஒரே ஒரு பையனோட ஃபுல் ஒர்க் ஃபுல் எஃபர்ட், அந்த ஒரு பையனோட எஃபர்ட்ல மட்டும் ரெடியான சைட் இது. இது வந்து மற்ற வெப்சைட்ஸை மாதிரி பலர் இவ்வளவு பேர் சேர்ந்து செஞ்சோம், இந்த கம்பெனிகளுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இல்லை. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு பையனோட மைண்ட் நாலேஜ் வச்சு மட்டும் ரெடியான வெப்சைட் இது. ஸோ இதுக்கு வந்து நீங்க உங்க சப்போர்ட்டை கொஞ்சம் காமிக்கலாம். ஸோ இதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைச்சேன். நெக்ஸ்ட் வீடியோ ஆன் சண்டே லைவ்ல வரும். ஸோ வெயிட் பண்ணுங்க.